அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழில் அவரோட பட வாய்ப்புக்கான ஸ்கிரிப்டை முழுசாக எழுத முடியல, ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட ஃபீல் பண்ண பாக்கியா வந்து நம்ம எழிலுக்கு ரொம்ப மோட்டிவ் பண்ணுற விதமாக பேசுகிறாங்க. எழிலும் அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டு அவரோட ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ண நைட்டு ஃபுல்லாக ஓரளவுக்கு யோசித்து அவரோட கதையவே முடிச்சிட்டாரு. ஒரு வாரம் ஃபுல்லாக டைம் இருக்குது, அந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்னோட கதை எழுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த நிலைமையில் அம்மா நீங்கள் பண்ண மோட்டிவால் ஓவர் நைட்டில் நான் எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், இந்த கதையை நாளைக்கு உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்ல உடனே எழிலோட சந்தோஷமான முகத்தை பார்த்து நம்ம பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி எழில், எந்த சூழ்நிலையிலும் உன்னோட திடமான நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எல்லா வேலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலுக்கு சப்போர்ட்டிவாக சொல்கிறாங்க. உடனே எழிலும் சரிம்மா நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அம்மா மட்டும் இல்லைன்னா நம்மளால் கதையை எழுதியிருக்க முடிஞ்சிருக்காது, ஒரு பக்கம் அமிர்தாவும் நிலாப்பாப்பாவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலனாலும் நம்ம மைண்டு எதையோ நினச்சி ஒரு வருத்தத்தோடு இருக்குல்ல, அதனால தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் யோசிச்சுட்ருக்காரு. அந்த டைமில் அமிர்தா வந்து என்னங்க கதை முடிச்சிட்டிங்களா இல்லையா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அமிர்தா கேட்க, ஆமாம் அமிர்தா கதை எல்லாமே எழுதி முடிச்சிட்டேன், ஆனால் நான் இப்படி எழுதி முடிப்பேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, நீங்கள் யாரும் என்னை கதை எழுதும் போது டிஸ்டர்ப் பண்ணலனாலும் என்னோட மைண்டு ஃபுல்லாக அப்செட்டாக இருந்தது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்கிரிப்ட் எழுத முடியுமா இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி என்கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னால் கதையை எழுத முடிஞ்சது, எழுதி கதையை சக்ஸஸ்ஃபுல்லும் நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்ல உடனே அமிர்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா இந்த படம் வெளியே வரும்போது நம்ம எல்லாருமே போயிட்டு பார்க்கலாம், அப்போ தான் இந்த கதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம செலின்கிட்டையும் தாத்தா கிட்டேயும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு நம்ம எழில். ஒரு பக்கம் தாத்தாவுக்கு வந்து என்னதான் எல்லாரும் ஒன்றா வீட்டில் இருந்தாலும் நம்ம கூட ஈஸ்வரி இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனால் அடிக்கடி நம்ம ஈஸ்வரியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தாத்தா தள்ளப்பட்டா அதனால் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ராதிகா மூலமா வெடிக்கிறதுக்காக ரொம்பவே தயாராக இருக்குது. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.